பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மதின் அப்துல்லா மபாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாங்கள் அல் குர்ஆனுடைய தொடர் வகுப்பாக சூரத்துல் முல்கை பற்றிய சிறப்புகளையும் இந்த சூறாவை ஓதி காட்டுகின்ற ஒரு விடயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற வீடியோக்களில் சூரா முல்கினுடைய தொடர் லஃப்லியை பார்க்கலாம்னு நினைக்கின்றேன். இந்த சூறாவை முழுமையாக பார்க்க வேண்டும் என்ற அந்த அவாவோடு இந்த ஆரம்பமாக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் முல்கை பொறுத்த வரைக்கும் அது பற்றி சில சிறப்பான ஹதீசுகள் வந்திருக்கிறது. இது சஹீஹாக்கப்பட்ட ஹதீசுகள். இமாம் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார். இன்ன சூரத்தன் ஃபில் குர்ஆனி 30 ஆயா, குர்ஆனில் 30 வசனங்களை கொண்ட ஒரு சூரா இருக்கிறது. இது ஷஃபஅத் லிரஜுலின், ஒரு மனிதனுக்கு மறுமையில் இது பரிந்துரை செய்யக்கூடியதாக, சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும். ஹத்தா குஃபிர லஹு, அந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் வரைக்கும் சூரத்துல் முல்க் மறுமையில் சிபாரிசு செய்யும். வஹிய தபாரக்கல்லாஹ் தி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ரசூலுல்லாஹ் ஓதி காட்டியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பொதுவாக அல் குர்ஆன் மறுமையில் எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யும் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் இந்த ஹதீஸில் வருகின்ற பிரகாரம் பார்க்கின்ற போது சூரத்துல் முல்கும் எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்வதாக அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு குறிப்பிடுகிறார். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பெருமதியான ஒரு சூறாவாக இது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற போது, மன் கரஅ தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவர் இந்த ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஹதீஸ் இருக்கிறார், யார் சூரத்துல் முல்கை ஓதுகிறாரோ, குல்லு லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் யார் சூரத்துல் முல்கை ஓதுகிறாரோ, மனஅஹுல்லாஹு பிஹா மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறார், கபருடைய வேதனையை விட்டும் அவரை அல்லாஹ் தடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், வகுன்னா ஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஸம்மிஹா அல்மானியா, இந்த சூராவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நாங்கள் வைத்த பெயர் அல்மானியா என்று சொல்லக்கூடிய பெயர் என்று இந்த தொடராக சொல்கிறார். இது நசாயில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை ஹசன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் முல்க் பற்றி வரக்கூடிய இந்த ஹதீஸ் நாங்கள் பார்க்கின்ற போது இது மறுமையில் எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யும். எவர் இரவில் இதை ஓதுகிறாரோ அவருக்கு வேதனை, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், அவருக்காக வேண்டி பரிந்துரை செய்யும், அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இது காணப்படுகிறது என்று இதில் குறிப்பிடப்படுகிறது. ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் தெளிவாக விளங்கி இன்ஷா அல்லாஹ் அடுத்து வர வீடியோ சூரத்துல் முல்கை நான் முழுமையாக ஓதி காண்பிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்தடுத்து வருகின்ற வீடியோக்களில் சூரா முல்கினுடைய சொல் வசனங்களை ஒவ்வொரு மூன்று வசனங்களாக அல்லது இரண்டு வசனங்களாக எங்களுக்கு முடியுமான அளவு நாங்கள் அதை விளங்கி அதை ஓதுகின்ற போது எங்களுடைய உள்ளத்தை அதை உயிர்ப்பிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனின் மூலமாக நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை உயிர்ப்பித்து அல் குர்ஆனை எங்களுடைய உள்ளத்தில் எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் அல் குர்ஆனுடைய தெளிவையும் அல் குர்ஆன் பற்றிய அந்த நேசத்தையும் எங்களுடைய உள்ளத்தில் விதைப்பானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.